பையத்துடைய நோக்கத்தை பற்றி சொல்லிட்டு தான் பையத் கொடுக்குற பழக்கம். முடிவு கையை பிடிச்ச உடனே ஜிஸ்முடைய ஏத்திபாரில் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஏற்படுத்துகிறாங்க. அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹ். சென்ற காலத்தை எவ்வளோ அல்லாஹ் மறந்து வாழ்ந்துட்டோம், அதுக்கு இஸ்திஃபார் செய்ய வைக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் துணை செய்யக்கூடியது ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு தான். அதனால் நபியை அழைச்சிக்கிறாங்க ஸலவாத் சொல்லி. அதற்கெல்லாம் ஆணிவராக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை சொல்லணும்னு சொல்லி நமக்கு விவரங்களை சொல்லிக் கொடுக்குறான். இதன் மூலமாக என்னுடைய சரீரத்தை அல்லாஹ்வுடைய வாதத்தில் என்னுடைய சரீரத்தை பண்படுத்துவதற்காக ஒப்படைத்து விட்டேன். இது நம்பர் 1. மனிதனுடைய 3/3 1/3. ரெண்டாவது 3/3 ரெண்டாவது நம்பர் என்ன? கல்புடைய மாதா, அதனுடைய செயல்பாடு என்ன? அதுக்கு உணவும் இருக்கிறது. சரீரத்துக்கு உணவு இருக்கிறது போல கல்புக்கு உணவு, அதுதான் இல்மு. அது உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்காக வேண்டி இல்மு தேவை, இர்ஃபான் தேவை. அறிதல் புரிதல் ரெண்டும் சேர்ந்து தான் இல்மு இர்ஃபான். அதனால் என்னுடைய கல்பை அல்லாஹ்வை அறிவதற்கும் அல்லாஹ்வுடைய இல்மை பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய இர்ஃபானை அடைந்து கொள்வதற்காக தங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஹபீர் என்ற தங்களிடம் ஒப்படைக்கிறேன். வேறு நோக்கம் எனக்கு எதுவுமே இல்லை. 2. மூன்றாவது ரூஹுடைய தகாதா என்ன? இஷ்க் மஹப்பத். அது ஒன்றை விரும்புவது, அதை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு, அதுதான் இஷ்க். மஹப்பத் என்பது விருப்பம், இஷ்க் என்பது துடிப்பு, அது மேம்பட்ட நிலை. இது ரெண்டையும் என்னுடைய ரூஹுக்கு தேவைப்படுது. அதை கபீரான உங்கள் மூலமாக நான் அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்னுடைய ரூஹை அல்லாஹ்வுடைய இஷ்கையும் மஹப்பத்தையும் பெறுவதற்காக உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று வாக்குறுதி செஞ்சு, வாக்குறுதியை பெற்றுத்தான் இந்த பையத்துடைய ஆரம்பமும் நிறைவும் இதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. இதைகள்லாம் சரீரத்தை அல்லாஹ்வுடைய வாத்துக்காக அவங்கள்ட்ட ஒப்படைத்து விட்டேன். கல்ப அல்லாஹ் அறிவதற்கும் அல்லாஹ்வுடைய இல்மையும் அல்லாஹ்வுடைய இர்ஃபானையும் பெறுவதற்காக ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய ரூஹ் அல்லாஹ்வுடைய இஷ்கையும் முஹப்பத்தையும் பெறுவதற்காக அவங்கள்ட்ட ஒப்படைக்கும். இதெல்லாம் சொல்லி வாக்கு மூலம் நாம சொல்ல அவங்க சொல்லி வேலை முடிச்சிட்டோம். புரிதலே இல்லை, அதை பற்றி சிந்தனை இல்லை. அதுக்கு இப்படிலாம் செஞ்சிருக்க வேண்டிய என்ன எந்த புரியுதுக்கும் இல்லை. வாக்குறுதி செய்யணும்னு செய்யணுமே இல்லையா? நாம் நம்மை சேர்த்து எப்போ ஒப்படைச்சிடணும்? அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே என்னுடைய வாழ்நாள் பூரா கழியும். இது போன்ற வழிமுறைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களோ அது பிரகாரம் நாம் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அதற்கு உட்படுத்தி செயல்படுத்த முற்படுவோம். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஜிக்ர் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இருக்கும்.